இதை செலவு பண்ணலாமான்னு வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா அங்கே இருந்து என்ன மாதிரி பல பேரோட நிலைமை அதுதான். ஏன்னா காசு இஷ்டத்துக்கு செலவு பண்ணிங்கன்னா வீட்டுக்கு பணம் அனுப்ப முடியாது, கொண்டாட்டெல்லாம் முடியாது. அங்கே வியாழக்கிழமை ஆனால் எல்லோரும் ஒன்று கூடுவோம், ஒன்றா சமைச்சு பிரியாணி கிரியாணி சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் துணியெலாம் துவைச்சி காய போட்டுட்டு சாயந்தரம் ஆனால் அங்கே கிரிக்கு இருக்கும், அந்த ஊரை பரதுபாய் தேரதபம் இருக்கும், அங்கே போய் சும்மா கொஞ்சம் இருந்துட்டு திரும்பி முடி இவ்வளோ தான் இருக்கும். ரூமை சுத்தம் பண்ணுறதும் பாத்ரூம் கழுவுறதும் சமைக்கிறதும் இவ்வளோ தான் வாழ்க்கை. அது இதை தாண்டி கனவு காண கூட நேரம் இருக்காது. ஸோ அந்த ஞாபகங்கள் தான் வந்துட்டு இருந்த ஒழிய எனக்கு இது தெரியவே இல்லை. இந்த இடத்துல இருக்க பாரு, அப்போது அன்னைக்கு நான் ஏக்கத்தோடு சுற்றின அந்த நாள் வந்து எனக்கு சொல்லியிருக்கு, உனக்கு ஒரு நாள் பரிசு இருக்குடா அந்த இடத்துலன்னு. ஸோ ஒவ்வொரு நாள் பின்னாடி வேற ஒரு நாளோட சேர்ந்து ஒரு முடிச்சிருக்கு. ஒவ்வொரு விதைக்கு பின்னாடி ஒரு பெரிய மரம் இருக்குது, அதில் நிறைய பறவைகளுக்கு கூடு இருக்குங்கிறது தெரியாதுல்ல, அது அந்த விதைக்கு தெரியாது இல்லையா. அதை போல தான் ஒவ்வொரு நாளையும் நான் பார்க்குறேன், நான் நினைக்கிறேன்.